தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். இன்னைக்கான வீடியோ மிக முக்கியமான வீடியோ. நீட் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுற அனைத்து மாணவர்களுக்கு மிக ஒரு எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் ரொம்ப நாளாக. என்ன அப்படின்னா, அஃபிஷியல் ஆன்சர் கீ, அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ. என்டிஏ தரப்புலேருந்து எதை வெளியிட்டாலுமே அது வந்து அஃபிஷியல் தான், சரிங்களா? இப்போ அது அஃபிஷியல் ஆன்சர் கீ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. என்டிஏ தரப்புலேருந்து வெளியிட்டு ஃபைனல் ஆன்சர் கீ, இறுதியாக வந்த ஒரு மதிப்பெண் பட்டியல் அப்படின்றது வந்து வெளியிட்டிருக்காங்க. இது என்டிஏட வெப்சைட்டில் அவைலபிள் இருக்குது. exam.nta.in/neet அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டிங்கனாவே உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் இருக்கும். அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது என்ன அப்படின்னா, ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்க வந்து நமக்கு அந்த ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணுறது, ஓஎம்ஆர் ஷீட்டு சேலஞ்ச் பண்ணுறது, 200 பணம் கட்டிட்டு நிறைய பேர் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சேலஞ்ச் பண்ணுற நேரத்தில் நமக்கு ஆன்சரை செக் பண்ணுறதுக்கு நான் ஒரு வழியும் சொன்னேன் உங்களுக்கு. உங்களோட ஓஎம்ஆர் ஷீட்டை வந்து கையில் நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா அதில் வியூ பண்ணி டவுன்லோட் பண்ணிக்க முடியும். கையில் வச்சுட்டு நீங்கள் ஆன்சர் கீ செக் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். இப்போ அதில் வந்து அந்த வகையில் நிறைய பேர் பண்ணியிருப்பேன். அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு விஷயமா நமக்கு இருந்தது. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நிறைய மாணவர்கள் என்ன கேட்டாங்கன்னா, இது ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்டாக நம்ம எடுக்க முடியாதா, அதை நான் எங்கே போய் டவுன்லோட் பண்ணுறது அப்படின்லாம் கேட்டிங்க. என்டிஏ தரப்புலேருந்து ஃபைனலாக ஆன்சர் கீ வெளியிட்டால் மட்டும்தான் பிடிஎஃப் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது என்டிஏ தரப்புலேருந்து வெளியிட்டிருக்காங்க. பொதுவாக வந்து நமக்கு நீட்டோடைய ஃபைனல் ரிசல்ட் வெளியே வந்ததுக்கப்புறம் தான் வந்து கூடவே இந்த ஆன்சர் கீயை வெளியிடுவாங்க. ஸோ அதாவது நீட்டோட ஸ்கோர் கார்டு வரும்பொழுது. இப்போ அந்த நீட்டோட ஸ்கோர் கார்டு இன்னும் வரப்போகுது. நமக்கு கிட்டத்தட்ட ஜூன் 14 நீட்டோட ஸ்கோர் கார்டு, அதாவது ஃபைனல் ரிசல்ட் அப்படின்றது வரும் இந்த மாதம் 14. ஸோ அதற்கு முன்பாகவே அபிஷியல் ஆன்சர் கீ வந்து அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ அப்படின்றது பிடிஎஃப் ஃபார்மேட்டை அவங்க வெளியிட்டுட்டாங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃபார்மேட் எதற்காக வெளியிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே உங்களுடைய சரியான மதிப்பெண் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக லாஸ்ட் இயர் இல்லாத ஒரு விஷயத்தை இந்த வருஷம் இன்க்ளூட் பண்ணி அவங்க பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, அந்த அஃபிஷியல் ஆன்சர் கீ அவங்க ஏற்கனவே வெளியிடும் பொழுது நிறைய பேர் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணும்பொழுது சேலஞ்ச் பண்ணதில் சில பேருக்கு வந்து போனஸ் மார்க் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. சில பேருக்குமே கிடையாது. எல்லா மாணவர்களுக்குமே, அதாவது ஃபிசிக்ஸில் ஆட்டம் கொஸ்டினில் ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 அப்படின்னு சொல்லி நீங்கள் எதை செலக்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து 4 மதிப்பெண் போனஸாகவும் கிடைக்குது. அப்போது இது அந்த யார் ஆன்சர் கீயை சேலஞ்ச் பண்ணாங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கிடைச்சிருக்கான்னா நிச்சயமாக கிடையாது. அனைத்து இந்த ஆப்ஷன் 1, ஆப்ஷன் 2 செலக்ட் பண்ண எல்லா மாணவர்களுக்குமே வந்து 4 மதிப்பெண் வந்து நமக்கு போனஸாக கிடைக்குது ஃபிசிக்ஸில். வேறு எந்த சப்ஜெக்ட்லையுமே இல்லாத மாதிரி தான் இருக்குது. அது டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணால் தெரியும். இப்போதைக்கு 4 மதிப்பெண் நமக்கு ப்ளஸில் வருது. அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். எல்லா மாணவர்களுமே அதை கொடுத்துருவாங்க. ஏன்னா ஆன்சர் கீ சேலஞ்ச் பண்ணவங்களை மட்டுமே இல்லை, எல்லா மாணவர்களுமே கொடுத்ததுனால உங்களுடைய டோட்டல்லேருந்து இன்னொரு 4 மதிப்பெண் அதிகமாகுதுன்னா மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம் இல்லையா? அது கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு நமக்கு பெரிய இம்பாக்ட் வந்து ஏற்படுத்தும் உங்களுக்கு, அது நல்லாவே தெரியும். ஸோ அதனால் நீங்கள் அந்த ஆப்ஷனை செக் பண்ணியிருக்கீங்களா, டிக் பண்ணியிருக்கீங்களா, ஷேர் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபிசிக்ஸில் ஆட்டம் அப்படின்னு சொல்கிற அந்த அதில் இருக்குது உங்களுக்கு கொஸ்டினை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சர் கீ, அதாவது இறுதி பதில் படிவம் அப்படின்னு சொல்கிறது ஃபைனல் ஆன்சர் கீ வந்து வெளியிட்டுட்டாங்க. அதை நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிடுங்க. அது பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிவிட்டு உங்களோட மதிப்பெண்ணை மிகச்சரியாக என்ன வருதுன்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சரிங்களா? இது ஒரு விஷயம். இந்த 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 அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் நம்மளோட டெலிகிராம் சேனலில் நான் கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிவிட்டு டெலிகிராம் சேனலில் இருக்க தமிழ் ஸ்டோர் அப்படின்னு போனீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை செக் பண்ணிவிட்டு இன்னும் டெலிகிராம் சேனல்லையும் போய் அந்த பிடிஎஃபை நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா டேரெக்டாக என்டிஏட வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அந்த பிடிஎஃப் ஃபார்மேட் எடுத்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நிறைய மாணவர்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் தெரியட்டும். நைட்டு வந்ததுனால நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.